வந்து கிரிக்கெட்டுக்கும் சினிமாவுக்கும் அடிமையாயிட்டிங்கன்னா, அரசியலுக்கு அடிமையாயிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது? இப்போ வந்து நீங்கள் கிரிக்கெட்டுக்கு அடிமையாயிச்சிங்கன்னா, இன்றைக்கி என்ன மேட்ச் இருக்குது? அதுதான் இன்றைக்கான முக்கியத்துவம். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, வெளியில் தான் அந்த முக்கியத்துவத்தை தேடுவீங்க. இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது, ஃபைனல் இருக்குது, அல்லது இந்தியா ஏதாவது போட்டியிட போகுது அப்படின்னா இன்றைக்கி ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இன்றைக்கி எந்த மேட்சுமே இல்லைன்னா உங்களுக்கு இன்றைய பொழுதை போக்குறதே கஷ்டமாக இருக்கும். அல்லது இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது, அது ஈவினிங் தான், மாலை 6 மணிக்கு தான் ஆரம்பிக்குது அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பீங்க. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிருச்சு, இந்தியா ஜெயிச்சிருச்சு அல்லது தோத்துருச்சு, உங்கள் எக்ஸைட்மெண்ட் முடிஞ்சுது. இனிமேல் அடுத்த சீரியஸ் எப்போ ஆரம்பிக்கும்? இன்னும் ஒரு 4-5 நாளில் ஆரம்பிக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் உங்களுக்கு எது முக்கியத்துவம் அப்படின்னா அது வெளியில் தேடிகிட்டு இருப்பீங்க. அதுதான் வெளியில் ஒரு விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற முக்கியத்துவம். உங்கள் வாழ்க்கையோட முக்கியத்துவங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்கள் ஆசை, சந்தோஷம் எல்லாமே வெளியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி தீர்மானிக்குது. அதுபோல் சினிமாவில் நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு வச்சுங்க, சினிமாவுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னா, அப்போது உங்கள் நடிகர், உங்களுக்கு பிடிச்ச நடிகருக்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் சினிமாவுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னா, இன்றைக்கி இந்த நாளை நான் எப்படி ஒரு முக்கியத்துவம் நிறைந்த நாளாக மாற்றுறது? அப்போது ஒரு நல்ல படத்தை தேடுவீங்க, நல்ல திரைப்படத்தை தேடி அப்பாடா அதை பார்ப்பீங்க. அதை பார்த்துட்டு இன்றைய நாளை நான் சிறப்பாக முக்கியத்துவம் நிறைந்த நாளாக மாற்றிட்டேன். அந்த மாதிரி அரசியலில் ஆர்வமாக இருக்கீங்கன்னா, அரசியலில் என்ன ஏற்படுது, அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெளியில் தான் அதை தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற முக்கியத்துவமாக மாறிடும். அதுதான் நம்ம பிறருக்கு அடிமையாகிடக்கூடாது. நீங்கள் உணவுக்கு அடிமையானா கூட இன்றைக்கு நாம் என்ன சாப்பிட்டோம் அதுதான் நமது முக்கியத்துவமாக மாறும். இன்றைக்கி உள்ள முக்கியத்துவம் என்ன தெரியுமா? நான் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டேன், அப்பாடா இன்றைக்கி ஒரு திருப்தியான நாளாக கழிகிறது, நல்லா இருக்குது. இல்லை எதுவுமே இல்லை, இன்றைக்கி எதுவுமே இல்லை, வழக்கம் போல் சாப்பாடு ட்ரையாக. அப்போது அந்த மாதிரி நம்ம அடிமையாக மாறும்போது, ஒரு மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தால் சரக்கு அடித்தா தான் அன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக தெரியும். இன்றைக்கி சரக்கு அடிக்கலை, அடுத்த வாரம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு டூர் போகிறோம், அங்கே போய் நாங்கள் சரக்கு அடிக்க போகிறோம். அப்போ அந்த நாளுக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. இந்த மாதிரி அடிமைத்தனம் என்பது ஒரு பொருளை நீங்கள் எதற்கு அடிமையாக இருக்கிறீர்களோ அதுதான் உங்களது வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுகிறது என நீங்கள் நம்புவீர்கள். இந்த அடிமைத்தனமே இல்லைன்னா, நீங்கள் சினிமாவுக்கு அடிமையாகலை, கிரிக்கெட்டுக்கு அடிமையாகலை, அரசியலுக்கு அடிமையாகலை, அல்லது மதுபானத்துக்கு அடிமையாகலை, புகைப்பிடிப்பதற்கு நீங்கள் அடிமையாகலை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாக மாறும்? தினசரி வாழ்க்கை அது உங்கள் கையில் தான் இருக்கும். ஒரு பொருள் உங்களுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்காது. சிகரெட் பிடிக்கிறவங்க சிகரெட் பிடிக்கணும், அப்போ தான் அந்த சந்தோஷம், அதுக்காக அடிக்கடி சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இதெல்லாம் இல்லை, எதுக்குமே நீங்கள் அடிமையாகலை அப்படின்னா அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி முக்கியத்துவம் பெறும்? தினசரி வாழ்க்கை உங்களுக்கு எவ்வாறு முக்கியத்துவத்தை பெறும் அப்படின்னா அதுதான் லட்சியம். நம்ம கடமைன்னு ஒன்று இருக்குது. தினசரி நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குல்ல, நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அல்லது 6 பேக் ரெடி பண்ணுறது, அல்லது நல்ல உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நல்ல உணவை சாப்பிடுவது, அன்பாக இருப்பது, சோம்பேறியாக இல்லாமல் பயனுள்ள வேலைகளை நம்ம செய்கிறது. ஒரு ஒரு லட்சியம் இருக்குன்னா அதற்காக நாம் வந்து தினசரி இவ்வளோ ஃபுல்லாக பிஸியாக இருக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்ததுன்னா அதுக்காக ஒரு நேரமே பத்தாது. எல்லா நேரமும் உங்களுக்கு முக்கியத்துவம் நிறைந்த நேரம் தான். அதற்காக உழைக்கிற எல்லா நேரமும் உங்களுக்கு முக்கியத்துவம் நிறைந்த நேரம் தான். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு கிரிக்கெட்டுக்கு அடிமையானீங்கன்னா, மேட்ச் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து, மேட்ச் நடக்கும்போது மட்டும்தான், அந்த ஃபைனல் மேட்சாக அல்லது செமிஃபைனலாக மேட்ச் நடக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கை முக்கியத்துவம் பெறுகிறது, முக்கியத்துவம் நாளாக அது மாறுகிறது. ஆனால் நீங்கள் ஒரு லட்சியவாதியாக மாறும்போது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் லட்சியம், அது சிறப்பானதாக மாறுது. சிறப்பானதாக உங்களால் மாற்ற முடியும். நேரமே கிடைக்காது, அந்த அளவுக்கு நாள் முழுவதும் சிறப்பு, வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு சிறப்பான நாளாக மாறும். அதனால தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுங்க. எதுக்கும் அடிமை ஆகிடாதீங்க, உங்கள் லட்சியத்துக்கு அடிமையாகுங்க. உங்கள் லட்சியம் ஒவ்வொரு நிமிடத்தையும் சிறப்பானதாக மாற்றும், முக்கியத்துவம் நிறைந்ததாக மாற்றும். ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நேரத்தோட வேல்யூவே அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் பிற விஷயத்துக்கு அடிமையாகும்போது, உங்களுக்கு வெளியில் இருக்கிற சினிமாவுக்கு, அரசியலுக்கு, கிரிக்கெட்டுக்கு அடிமையாகும்போது, மதுபானத்துக்கு, சிகரெட்டுக்கு அடிமையாகும்போது, அல்லது முறைகேடான உறவுகளுக்கு அடிமையாகும்போது, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். அது எப்போ கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. கிடைக்காமல் இருந்தால் ட்ரையாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, முக்கியத்துவம் இல்லாத நாளாக, சிறப்பான நாளாக அது உங்களுக்கு தெரியாது. அதனால் பிற விஷயத்துக்கு வெளியில் அடிமையாகாதீங்க, உங்கள் லட்சியத்துக்கு அடிமையாகுங்க. அப்போது எல்லா வாழ்க்கை முழுதுமே சிறப்பு தான், இடைவெளியே கிடையாது. நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச்னால் நீங்கள் கிரிக்கெட்டுக்கு அடிமையாகும்போது
இன்னைக்கு இருந்து நாளை வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மேட்ச் நடக்கிற வரைக்கும் ஒரு கொடுமையாக இருக்கும். எப்படா அந்த மேட்ச் வரும் அப்படின்னு காத்து கிடப்பீங்க. எப்படா என் தலைவரோட படம் ரிலீஸ் ஆகும்னு காத்து கிடப்பீங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிற அதை பார்த்தா தான் திருப்தி. அதுக்கப்புறம் அடுத்த படம் இப்படி காத்து கடந்துக்கிட்டு எப்படா அந்த மேட்ச் நடக்கும் அப்படின்னு காத்து கடந்து சோர்ந்து போயிடுவீங்க. நேரத்தோட வேல்யூவே உங்களுக்கு தெரியாது. அதுவே உங்கள் லட்சியத்துக்காக உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குல்ல, அதற்காக உழைச்சி பாருங்கள். அப்போ தான் தெரியும் நேரத்தோட வேல்யூ தெரியும். ஒவ்வொரு நிமிடமும் நமது வாழ்க்கையில் சிறப்பானது தான். நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு நிமிடமும் சிறப்பானதாக மாற்றுவது நம்முடைய கையில் தான் இருக்குது. நம்ம கையில் தான் நமது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுகிற பொறுப்பே நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றுக்கு அடிமையாகும்போது, கிரிக்கெட்டுக்கு அடிமையாகும்போது உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுகிற பொறுப்பு வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது. அந்த மேட்ச் நடக்கிறது மழை பெஞ்சா மேட்ச் நின்று போயிடும். இப்படியெல்லாம் இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆகணும், ஓடினா தான் உங்களுக்கு சந்தோஷம். படம் நல்லா இருந்தால் தான் சந்தோஷம். உனது சந்தோஷத்தை வெளியில் இருக்கிற ஒரு காரணி தீர்மானிக்கும். அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை நீ தான் தீர்மானிக்கணும். அது உனது முயற்சியால் தான். உன் கையில் இருக்கணும். உன் சந்தோஷம் உன்னுடைய கையில், உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். வெளியில் உள்ள ஒரு விஷயம் உன்னை தீர்மானிக்கும். அது அடிமைத்தனத்தால் தான் உன் சந்தோஷத்தை வெளியில் உள்ளவங்க தீர்மானிப்பாங்க. அதனால் அடிமையாகக்கூடாது, எதற்குமே அடிமையாகக்கூடாது. வெளியில் உள்ளவங்க தீர்மானிக்கும் போது தான் கோபம் வரும். என்னடா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கோபம் வரும், மன அழுத்தம் ஏற்படும், டென்ஷன், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும்.